வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி நடித்து அடுத்ததாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் மார்கன். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கன் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, அஜய் திசான், தீப்சிகா, பிரிக்கிடா, மகாநதி சங்கர், சமுத்திரகனி உள்பட நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை லியோ ஜான்பால் அப்படின்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒளிப்பதிவும் ஒரு தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனியை இசையமைச்சு தயாரிச்சும் இருக்கிறாரு. இந்த படம் இப்போ தியேட்டரில் போயிட்டுருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஒரு கொலை நடக்குது. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர் தான் வந்து போலீஸு. அவருடைய பொண்ணை வந்து கொன்னுடுறாங்க. அது ஒரு மாதிரி கொன்ன உடனே அவங்க வந்து கருப்பாயிடுறாங்க. ஒரு ஊசி மூலமாக கருப்பாயிடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணது? எதனால் இதை பண்ணுறாங்க? அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. விஜய் ஆண்டனி வழக்கம் போல் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் வேறு லெவலாக பண்ணுறாரு. ஸோ வழக்கம் போல் அவர் இந்த போலீஸாகவே நம்மளுக்கு தெரிகிறாரு. அந்த கேரக்டராகவே நம்மளுக்கு அவர் தெரிகிறாரு. ஸோ அந்த மிடுக்கு, அந்த பேச்சு, வசனம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அவர் வந்து பண்ணியிருந்தார். கடைசியாக ஒரு வசனம் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதற்கு அடுத்ததாக பிரிக்கிடா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு போலீஸ் கேரக்டர். அவங்க கூட வந்து அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு ரொம்ப நீட்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அந்த கேரக்டரில் என்ன இருக்குமோ அதை வந்து அவங்க நீட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாநதி சங்கர் அவரும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் போலீஸு. அவர் கூட இருக்கிறாரு. அடிக்கடி காமெடின்ற பேரில் அவர் ஒரு விஷயம்லாம் பண்ணுவார். ஸோ அது ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதற்கு அடுத்ததாக அஜய் திசான்னு சொல்லிட்டு ஒரு புது ஹீரோ வந்து இறக்கியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பாடல் காட்சியும் கொடுத்துருக்குறாங்க. ஹீரோயினுக்கு தீப்சிகா அப்படின்ற ஒரு ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய காம்பினேஷனும் நல்லா இருந்தது. ஒரு பாடல் கூட வரும். விஜய் ஆண்டனி பாடியிருந்தார். அந்த பாடலும் வந்து கேட்க நல்லாயிருக்கும். இதே வந்து விஜய் ஆண்டனிக்கு அந்த பாடலை வச்சுருந்தா இன்னும் ரீச் ஆகிருக்கும். அதே போல் அந்த 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த ஹீரோ வந்து வேறு லெவலாக நடிச்சிருந்தார். அவர் வந்து ஒரு மாதிரி சித்த வைத்திய ஒரு விஷயமா அவரை வந்து காட்டியிருந்தாங்க. அதை வந்து அவர் அந்த நீச்சல் வீரராகவும் அவர் நடிச்சிருந்தார். உண்மையாகவே நீச்சல் வீரராக தெரியல. ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. இதற்கு அடுத்ததாக சமுத்திரக்கனி அவர்கள். ஸோ ஒரு சில சீன்களே வந்தாலும் அவர் கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து போயிடுறாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டர் என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஹீரோவுக்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான வில்லன் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை படத்தை பாருங்கள் தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு டைரக்டரே பண்ணியிருக்கிறதால இந்த காட்சிகளுக்கெலாம் என்னென்ன தேவைப்பட்டதோ அதை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பிசுறு இல்லாமல் சூப்பராக இருந்தது படம் பார்க்கும்போது. ஆரம்பம் முதல் இறுதி காட்சி வர அந்த ஒரு என்டர்டெய்னிங் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதே போல் மியூசிக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் ஸோ பிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு ப்ளஸ் இந்த மியூசிக்கும் ஒளிப்பதிவும் தான். அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு இந்த படத்தை நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எல்லா விஷயமும் நல்லா இருந்தது. படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரியே தான் அந்த படத்தில் போச்சு. அது மும்பை டு எங்க அப்படின்னு ஒரு சில காட்சிகள் வரும். அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். அதை இன்னும் கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே போல் இப்போது நீச்சல் வீரராக வர அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுவும் வந்து 2 2 கேரக்டர் அந்த படத்தில் கொண்டு போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதையும் வந்து கரெக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதே போல் இன்னும் ஒரு சில காட்சிகள் வந்து நம்மளுக்கு கமர்ஷியல் படங்களுக்கு வர மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது. அதுவும் கரெக்ட் பண்ணியிருந்தா அந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தை நான் பதிவிடுறேன். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு சில லேக் இருந்தாலும் படம் வந்து போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரைக்குமே திரும்ப முதல்லேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த படத்தில். என்னடா இது திரும்ப குழப்பமாயிடும். அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் இருந்து இந்த படம் வேறு லெவலாக போயிட்டு ஒரு சூப்பராக முடிஞ்சிருக்கு. இந்த படம் வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு வெற்றி படமாக நான் சொல்கிறேன்.